திருப்புவனம் அருகே காவல்துறை விசாரணையில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட 5 தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நகை திருட்டு புகாரில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நகை மாயமானதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவலாளி அஜித்குமார் உள்ளிட்ட சிலரை தனிப்படை காவலர்கள் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். மற்றவர்களை விடுவித்துவிட்டு அஜித்குமாரிடம் மட்டும் தொடர்ந்து விசாரணை செய்து வந்தனர். அவரை வாகனத்தில் அழைத்துச் சென்று கொடூரமான முறையில் தாக்கி விசாரித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அஜித்குமார் உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டதாக அதிர்ச்சி தகவலை காவல்துறையினர் கூறிய நிலையில் காவலர்கள் தாக்கியதாலேயே அவர் மரணமடைந்ததாக அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தான்குளம் படுகொலையைப் போல மடப்புரம் சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். அஜித்குமார் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டதாகவும் சம்பவத்தன்று 5 பேர் ஆட்டோவில் அழைத்துச் சென்று தாக்கியதாகவும் அவரது உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே என்னை இது பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா தகவல் வந்து எங்க அப்படின்ற மாதிரி இந்த முளைப்பொடி வச்சு கொண்டுருமா முளைப்பொடி வந்து பொட்டி வாயில நான் போட்ட மாதிரி சொல்றாங்க. ஆனால் நான் நேரில் பார்க்கல. வந்து ஏதாச்சும் கோயிலில் மாலை எலுமிச்சம் மாலை இது வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு மாமாவை அடிக்கிற சவுண்ட் கேட்டு பார்த்தா 5 வயசுலேருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. அடிச்சதுக்கப்புறம் 2 வாரில் உடச்சாங்க. உடச்சதுக்கப்புறம் தண்ணி கேட்டிருக்காங்க. அசியசியமாக வந்துருக்காங்க. வந்துட்டு செருப்பு கழிச்சு எங்கள் அன்பழி அடிச்சாங்க. வந்து கூட்டிட்டு போனாங்க சார். கூட்டிட்டு போகும்போது நல்லா உயிரோட தான் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவனை அடிச்சிருக்காங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சனிக்கிழமை வரும்போது எல்லாருமே பார்த்திருக்காங்க. உள்ள எல்லாருமே பார்த்ததுல வந்து நடக்க முடியாம தான் நடந்து போயிருக்கான். இவன் திரும்பி வரும்போது ஆட்டோல 6 பேர் சேர்ந்து தூக்கி போட்டு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த நிலையில் வலிப்பு ஏற்பட்டு இளைஞர் உயிரிழந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகைகளை ஒழித்து வைத்திருந்ததாக கூறப்படும் கோவில் பின்புறம் உள்ள மாட்டுக் கொட்டகையில் அஜித்குமாரிடம் விசாரணை நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது. போலீசாரிடம் இருந்து அஜித்குமார் தப்பியோட முயற்சித்ததாகவும் அப்போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டதாகவும் அதனாலேயே அஜித்குமார் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து காவலாளி அஜித்குமார் பணியாற்றிய மடப்புரம் கோயில் மற்றும் கோயில் பின்புறமுள்ள மாட்டுக் கொட்டகை, கோவிலின் உதவி ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் திருப்புவனம் மாஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வை முடித்துவிட்டு வெளியே வந்த மாஜிஸ்ட்ரேட்டின் காரை நிறுத்தி அஜித்குமாரின் உறவினர்கள் கோரிக்கைகளை முன்வைக்க முற்பட்டனர். அப்போது காவல்துறை சம்மன் அனுப்பும் போது வந்து கூறுங்கள் என நீதிபதி அறிவுறுத்தி சென்றார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தனிப்படை காவலர்கள் பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்த், ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே அஜித்குமாரின் 2 காதுகளின் உட்பக்கம் ரத்தம் உறைந்த நிலையில் காணப்பட்டது. வலதுபக்க பின்முதுகில் சிராய்ப்பு காயம் உட்பட 18 இடங்களில் காயம் கண்டறியப்பட்டதாக உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளியானது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு நீதி விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 காவலர்களில் 5 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர்.